பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த டாஸ்மாக் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான தீர்வு, முதன்மையான தீர்வு பெண்கள் தான். ஆண்கள் எல்லாருமே குடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலானாலும் இன்னும் பாதிக்கு மேற்பட்ட ஆண்கள் குடிச்சு தானே இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டாஸ்மாகை ஒழிச்சிருவாங்களான்னு, இந்த மதுவிலக்கை கொண்டு வந்துடுவாங்களான்னு. இந்த விஷயத்தினால பாதிக்கப்படுறது எப்போவுமே முக்கியமானவங்களில் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுற முதன்மையானவங்க எல்லா காலகட்டத்துலேயுமே பெண்களாக தான் இருந்திருக்காங்க, இருந்துகிட்ருக்காங்க. இது கண்டினியூ ஆச்சுன்னா அப்படியே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வீடுங்களில் ஒரு கணவர் குடிச்சிட்டு வரதை பார்க்குற ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஒரு அப்பா குடிச்சிட்டு வரதை பார்க்குற ஒரு மகளாக இருக்கட்டும், ஒரு அண்ணன் தம்பி குடிச்சிட்டு வரதை பார்க்குற ஒரு சகோதரியாக இருக்கட்டும், அவங்களாம் தினம் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள். ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கப்பையோ, இல்லை ஒரு பொது போக்குவரத்து ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ பயன்படுத்துகிறப்பையோ அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள். இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஏகப்பட்ட குற்றங்கள், மற்ற குற்றங்கள்னு முக்கால்வாசி நடக்கிறது எல்லாமே போதையில் தான். இவ்வளவும் தெரிஞ்சும் பெண்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு, இந்த திமுகவாக இருக்கட்டும், சாராய ஆலைகளை நடத்துகிறதே அவங்க தான். அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்து இந்த மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வந்துடணும்னு சொன்னாங்களே, கொண்டு வந்தாங்களா? கொண்டு வர மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கு இதுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. தாண்டி ஒரு தற்சார்பு பொருளாதாரமோ இல்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்களோட ஓட்டு யார் முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான், இல்லைனா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் உங்களுக்கு சொன்னோம். அங்கே தாங்க தீர்வு இருக்குது, அங்கே தான் தீர்வு இருக்குது. இதை விட்டுட்டு நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கணும், எனக்கு என்ன, என் வீட்டுக்கு குறையா பற்றி எரியுது, பக்கத்து வீட்டுக்கு குறை தானே, எனக்கு எப்படி வலிக்கும், நான் ஏன் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா அந்த தீ தானாக இங்கே வந்து பற்றும். அப்போ தான் நான் தெளிவாகுவேன், அப்போ தான் நான் புரிஞ்சுப்பேன், அப்போ தான் நான் இதை பற்றி கொஞ்சம் கேர் எடுத்து யோசிப்பேன்னா. நீங்கள் பொறுமையாகவே யோசிச்சுக்கோங்க.